முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் முத்துவேல் கருணாநிதி. இப்போ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து தெரியலங்க. கலைஞர் கருணாநிதி சார் அவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸு என்ன தான் வந்து நம்ம 1000 குறை வச்சாலுமே கூட வந்து சில முக்கியமான, அதுவும் தமிழ்நாட்டு மக்களாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது. முதல்ல இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தது வந்துட்டு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலே பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்த முதல் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அண்ட் வந்து கலைஞர் சார் அவர்கள். அண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, அவங்கள வந்துட்டு ரொம்ப கண்ணாப்பின்னான்னு கூப்பிட்டுருப்பாங்க. குருடு, செவிடு, நடக்க முடியாத அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், அதாவது டிசேபிள்டு கிடையாது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்மை வந்துட்டு காயின் பண்ணது, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி திருநங்கைகள் அப்படின்ற டேர்ம் கொண்டு வந்தது அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து ரொம்ப நிறைய வேறு வார்த்தைகள் பயன்படுத்தி கூப்பிடுவாங்க. ஆனால் வந்து எல்லாரையும் வந்து திருநங்கைகள் தான் கூப்பிடணும், இதுதான் அவங்களுக்கு வந்து மரியாதை தர விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல இதை கொண்டு வந்தது அவர் தான். அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுத்தது வந்து அவர் தான். அண்ட் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். பட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன தான் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் வச்சாலும், நீங்கள் வந்து சப்போர்ட்டிங்காக இருந்தீங்கன்னா சூப்பர், ஐ மீன் டிஎம்கே சப்போர்ட்ஸாக இருந்தால் சூப்பர், ஆமாம்மா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாங்க கமெண்ட்ஸில். இன்னும் ப்ளீஸ் டூ கமெண்ட்டில் வந்து இன்னும் லிஸ்ட் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிறது பெரும்பாலான இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியாததுனால வந்து பிளைண்டாக வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோம், என்ன நிலமையில் இருந்தோம், தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டாக என்ன நிலமையில் இருந்துச்சு, யார் என்னென்ன செஞ்சா, அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை தெரிந்து கொண்டு எந்த விதத்தில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, இப்போ ரோடு சரியில்லைன்னா ரோடு சரியில்லைன்றதை சுட்டி காட்டி நம்ம வந்து விமர்சனங்களை வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் ஒரு அறிவார்ந்த சமூகமாக வந்து வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது சும்மா ஒரு டிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வீடியோலாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த இது எனக்கு கொஞ்ச நாளாகவே தெரியும். ஸோ இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ எத்தனை பேருக்கு வந்து முக்கியமாக இந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது வந்து இந்தியாவிலே முதல் ஸ்டேட் தமிழ்நாடு, அண்ட் இட் வாஸ் டன் பை மிஸ்டர் கலைஞர் அப்படின்றது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.